காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஒரே தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தலம்தான். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா இருக்கிறதா இந்த திருவண்ணாமலை. படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் வருது. நம்ம ரெண்டு பேத்துல யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சிவபெருமான்கிட்ட போய் கேக்குறாங்க, எங்க ரெண்டு பேத்துல யார் உயர்ந்தவங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிவபெருமான் ரெண்டு பேத்துக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. அது என்னன்னா, சிவபெருமான் ஜோதி வடிவமா தோன்றி என்னோட அடிமுடியை யார் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வரீங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு பன்றி ரூபம் எடுத்து பூமிக்கு அடியில போறாரு சிவபெருமானோட அடிய பாக்குறதுக்காக. பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானத்துக்கு போறாரு முடிய பாக்குறதுக்கு. பட் விஷ்ணுனாலையும் பிரம்மாவனாலையும் அடிமுடிய காணவே முடியவில்லை. விஷ்ணு தன்னோட தோல்வியை ஒப்புக்கிறாரு. ஆனா பிரம்மா என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் தலையில இருக்க தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல கூட்டிட்டு வராரு. என்னன்னா, சிவபெருமான் நான் அடிமுடிய பார்த்ததா பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா தாளம்பூவை கூட்டிட்டு வராரு. இதனால கோவப்பட்ட சிவபெருமான் பிரம்மனை பார்த்து என்ன சொன்னாரு, இனிமே உனக்கு கோவிலோ பூஜையோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம தாளம்பூவை இனிமே பூஜையில சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்து வணங்கி நின்றனர். பின்பு சிவபெருமான் ஜோதி வடிவத்திலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி தந்தார். அதுதான் இப்ப இருக்க திருவண்ணாமலை. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை